இன்றைக்கி பார்த்திங்கன்னாங்க நம்ம காளான் பிரியாணி தான் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு குக்கரில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் கூட கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே பார்த்திங்கன்னா கல்பாசி, ஸ்டார் பூ, அன்னாச்சி பூ, அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரியாணி இலை, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திக்குங்க. எல்லாமே அளவோடு சேர்த்திக்குங்க. அளவுக்கு மீறி எதுவும் போட வேணாங்க. போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வதங்கினோடனே வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் 3 எடுத்துருக்கேங்க. அதை நல்லா கழுவி அரிஞ்சிக்குங்க. பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா பார்த்திங்கன்னா வெங்காயம் மட்டும் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க. ஏன்னா இல்லைன்னா ஒரு மாதிரி தீயிற மாதிரி ஆயிரும். நல்லா வதங்கினோடனே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்திக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைமில் தான் நீங்கள் பார்த்து வதக்கணும். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறதுனால அடி பிடிக்கிற மாதிரி வருங்க. அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இது கூடயே கொஞ்சோண்டு கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்து வதக்கி விடுங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி, புதினா கலந்துக்குங்க. சேர்ந்து நல்லா கலக்கி விடுங்க. நல்லா தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இதில் இந்த வதக்குக்குள்ளே பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி எல்லாம் இப்போ சேர்த்துறப்போ அதோடய ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்குங்க. நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு சேர்த்து வதக்கிக்குங்க. உப்பு சேர்த்ததுனால என்ன ஆகுனா தக்காளியெல்லாம் சீக்கிரம் மசிஞ்சிரும். அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டைமில் கொத்தமல்லி தூள், அப்புறம் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூளுங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சோண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. சேர்த்து அந்த மசாலா பார்த்திங்கன்னா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வேக வைங்க. இப்படி தக்காளியை கொஞ்சம் கொஞ்சம் மசியாமல் இருந்தால் மசிச்சு விட்டுருங்க. நல்லா பச்சை வாடை போகிறப்போ பார்த்திங்கன்னா தயிர் ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. தயிர் சேர்த்ததுனால என்னென்னா சாப்பாடு குழண்டு போகாது, உதிரியாக இருக்குங்க. அது இல்லாமல் அதோடய டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். புளிச்சு போன தயிராக எடுத்துடாதீங்க. கொஞ்சம் நல்ல தயிராக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கக்குள்ளே தயிர் தண்ணி விடும். அப்புறம் காளான் நான் 2 காளான் எடுத்துருக்கேங்க. 2 பாக்கெட் காளான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு காளானை நல்லா 2-3 டைம் கழுவிட்டு அப்புறமேட்டு ரொம்ப பொடியாக அரிஞ்சிக்குங்க. கொஞ்சம் பெருசாகவே அரிஞ்சிக்குங்க. ஏன்னா பிரியாணிக்கு அப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏன்னா காளானும் தண்ணி விடும், தயிரும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், வெங்காயம் தக்காளி இருக்கனால தண்ணி விடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டவுடனே பார்த்திங்கன்னா நீங்கள் அரிசி எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் தாங்க தண்ணி எடுத்துக்கணும். இப்போ 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. ஊற்றுனீங்கன்னா ஏன்னா அதுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா சாப்பாடு குழண்ட மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரியே இருக்கும். அதனால் கரெக்டான அளவு மட்டும் பிரியாணிக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் இந்த காளான் தண்ணி இதில் இருக்குது. நல்லா இந்த காளான் கொஞ்சம் ஒரு 1/4 வேக்காடு வந்தோடனே தண்ணி சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். அது 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. நல்லா பார்த்திங்கன்னா கலக்கி விட்டுக்குங்க. கலக்கி விட்டுக்கிட்டு நல்லா கொதிக்க வைங்க. பிரியாணி தண்ணி கொதிக்க வந்தோடனே நல்லாயிருக்குங்க. இப்போ பாருங்கள் கொதிக்க வர மாதிரி பபுள்ஸ் எல்லாம் விட்டுருச்சு. இந்த டைமில் அரிசி கழுவி வச்சுருக்கேங்க. கழுவுன அரிசி நல்லா வடிகட்டிட்டு அதில் தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா வடிகட்டிட்டு அந்த அரிசியை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு கிண்டு விட்டுக்கிட்டு உங்களுக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க. இந்த டைம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் கிள்ளி போட்டுக்குங்க. பார்த்திங்கன்னா அரிசியும் தண்ணி ஒரு கொதி வந்தவுடனே மூடி போட்டு விசில் விடுங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த டைம் கூட கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க. நெய் விட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. 3 விசில் விட்டவுடனே இறக்கி பார்க்கலாங்க. பாருங்கள் சாப்பாடு பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. காளான் பிரியாணி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே பிடிக்கும்.
பாருங்கள் சாப்பாடு நல்லா வெந்துருச்சு, விதையாகவும் இல்லை பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது, குழண்டும் போகலைங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில செய்யக்குள்ள வந்து அரிசி